Praise the Lord. Welcome, church members online. Shall we pray? Bow down our head, call upon the name of the Lord. Dear Heavenly Father, thank you, Lord, for having fellowship with you. Thank you, Lord, for this morning session. Thank you, Lord, for this online meeting. Thank you, Lord, for the good things you have done in the past. Lord, thank you for your love, your mercy, and your grace upon your children, Lord. Thank you. Lord, we pray for your presence to come upon each members who are participating in this online service. Lord, we pray, cover them with thy precious blood. Lord, we pray for your leading and blessing each member, Lord. Bless them. We commit this service into your hand. Bless Pastor Henry Jeremiah, as well as also Reverend Duray. Bless Sungai Pile. And Lord, we commit Eli's service into your precious hand. May your leading be with us. In Jesus' name we pray. Amen. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கேடகமும் மானி, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை கொண்டாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உண்மையை கொண்டாட உண்மை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் ராஜா. ஆனாலும் ராஜா, எங்களை இப்படி கிருபையினாலும் துதிக்க கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி. இந்த புதிய நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே. தாவீதை போல உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தாவீதை போல உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல உமக்காக நாங்கள் பாடுகிறோம், ஆடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் துதிகளை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்க ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. Sing unto the Lord, I will sing to Him a new song. I will celebrate.
துதிப்போமா? துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கைகளை வைத்து சொல்வோம். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் வாக்கு மாறாதவர் ராஜா. உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதை போல உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. நீர் வாழ்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நாவுகளை திறந்து அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனே நீர் வாழ்க அப்பா. துதிகளிலே நீர் விரும்புகிற தேவன். துதிகள் உமக்கு பிடிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம். நீர் சர்வ வல்லவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பரிசுத்தர், உன்னதர் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் யோசனையில் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. செயல்களிலே வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவராய் இருக்கிறீரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரே அப்பா. பாவிகளாகி எங்களை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன். கைகளை ஊற்றி சொல்வோம். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன். I will praise, I will praise, I will praise, I will praise like David praised. I will praise, I will praise, I will praise like David praised. Hallelujah, hallelujah. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை ஆராதனை செய்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லா புகழும், எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும், எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயலும் கூட அமர்ந்திடுமே.
என் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் கைகளை உயர்த்தி சொல்வோம். கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாக தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாக தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததே பரன் கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததே பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக
சொல்வோம். கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா புரியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா ராஜா. எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா உயர்வும் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. காரணம் நீர் எங்களுக்காக நிற்கிற தேவன், எங்களுக்காக பேசுகிற தேவன் ராஜா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பெரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திர பலி யாவும் உமக்கே எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரமப்பா, 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 சோத்திரமப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்தில் இந்த காலை நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த காலை ஆராதனை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் என்னுடைய சபை மக்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பலப்படுத்துங்க அப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ராஜா. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு கீழ்ப்படி ஆவி சிந்தையோடு நம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படிக்கு எல்லா பெரியோர் சிறு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த ஒன்லைன் ஆராதனை அசட்டை பண்ணாதபடிக்கு பயத்தோடு அப்பா நம்முடைய சத்திய வசனத்தை கீழ்ப்படுகிற சிந்தையோடு கூட கூடி வரும்படிக்கு எல்லா பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரையும் குடும்பமாய் நீர் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பக்குவப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அதிகமாய் செபிக்கிற ஒரு குடும்பமாக மாற பண்ணுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுப்புதலை கொண்டு வரும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டு பண்ணும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய சவிக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை கூட நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்திய வசனத்தை கொண்டு வருகிற போதகர் என்றைக்காக நன்றி தகப்பனே. அவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. மனைவி பிள்ளைக்கு வேண்டிய சுகபலனை கொடுங்க ராஜா. அப்பா, உங்களுடைய தேவைகள் நிறைவாக சந்திங்க. செய்யற ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவுடைய சத்திய வார்த்தை கொண்டு வரும்போது உங்களுடைய வல்லமையான கரம் அவரோடு இருந்து அவரை ஆட்கொண்டு நடத்துங்க சுவாமி. அவர் வாய்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் சுவாமி. அப்படியாக அந்த குடும்பத்தை மக்களாய் பாதுகாத்து வழி நடத்துங்க. இதுவரை காத்து வழி நடத்தின தேவனே மக்கு சோதனை. இனியும் கூட அவங்களோடு அவங்களை பாதுகாத்து நடத்துங்க சுவாமி. எல்லா இக்கட்டுகளுக்கும் இடுக்கண்களுக்கும் நீக்கலாக்கி இரட்சித்து அவர்களை கண்ணியுமே காப்பது போல் காத்து வருவதற்காக நன்றி தகவல். தொடர்ந்து உங்களுடைய கரம் பாசரோடு மனைவி பிள்ளையோடு இருந்து அவர்களை அற்புதமா அதிசயம் நடத்தும்படியாய் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதுவரைக்கும் எங்களுடைய சபை மக்கள் எல்லாம் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களை தப்புவித்தவர் ராஜா. இனியும் எங்களோடு எங்களை தப்புவிக்க உமால் கூடும் என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஆராதனை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. தேவ மகிமையின் பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. அதிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம்.
சுவாமி. ஆராதனைக்கு விரோதமான தடைகள் எல்லாம் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றிலும் இன்றைக்கு இந்த COVID-19 அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது ராஜா. அதிலிருந்து நாங்கள் எல்லாரும் விடுதலை பெற கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். அதிலிருந்து நாங்கள் எல்லாரும் காக்கப்பட கிருபை செய்யுங்க ராஜா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. மிக மோசமான ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறது ராஜா. இதெல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர, ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தாவே உம்மால் கூடும். எங்கள் தேசத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, எல்லா வாதியும் தீங்கை இந்த தேசத்திலிருந்து எடுத்து போட்டு தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்க உம்மால் கூடும் அப்பா. ஜனங்கள் படுகிற கஷ்டம், வேதனை, தவிப்பு எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு ஆண்டவரே ஜனங்கள் கட்டுப்படத்தக்க உதவி செய்யுங்க. அரசாங்கத்தின் மூலமாய் கொடுக்கிற உதவி நிதி தொகை கர்த்தாவே இந்த ஜனங்களுக்கு ஏற்றவேளை போய் சேரணும் அப்பா. இன்றைக்கு அநேக பேர் வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்துல, அநேக பேர் கர்த்தாவை ரொம்ப கஷ்டப்படுவதெல்லாம் நமக்கு தெரியும். பொருளாதாரம் ஒரு புறம் வீழ்ச்சி அடைந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதே நீர் அறிவீரப்பா. அவங்களுக்கு எல்லாம் ஏற்றவேளை அப்பா அந்த உதவி நிதி கிடைக்க நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்ப தேவைகள் நிறைவாக சந்திங்க கர்த்தாவே. ஒவ்வொரு வீட்டின் அப்பம் தண்ணீர் குறைவிடாதபடிக்கு எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு மருத்துவமனை இருக்க ஒவ்வொரு வியாதிசரை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. இந்த வைட்டமின் ஆண்டவரே COVID-19 அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா. அங்கு வேலை செய்வர்கள், டாக்டர்மார்கள், தாதிமார்கள் எல்லோருக்கும் சுகம் கொடுக்கும்படி, பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே ஒவ்வொரு போதகரை கூட கரம்பிடித்து நடத்துங்க. அவர் மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தொட்டு சுகப்படுத்தும்படி ஆகும்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் தேசத்தின் மேல் மனமிறங்கி எங்கள் தேசத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. தேசத்தில் இருக்கிற வாதியும் தீங்கை முற்றிலுமாய் நீக்கி போட்டு எங்கள் தேசத்துக்கு வேண்டிய சேமத்தின் செழிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அரசியலுக்குள் இருக்கிற குழப்பத்தை முற்றிலுமாய் நீக்கி ஒரு நிரந்தரமான தீர்வை உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் இருக்க அந்த போட்டி பொறாமை எல்லாம் எடுத்து போட்டு ராஜா ஒருவருக்கு ஒரு அன்பாய் விட்டுக் கொடுத்து மனத்தாழ்மையோடு செயல்பட கிருபை செய். ஒரு உண்மையுள்ள உத்தமுள்ள ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து எங்கள் தேசத்துக்கு நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தலைமைத்துவ மாற்றத்தை உடைய கருத்திலே கொடுக்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. இப்படியாக தேசத்தின் மேல் மனம் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சுகவீனமாயிருக்கிற அப்பா அநேக பேர் சுகவீனமாயிருக்கிறாங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் உண்மை நம்பி இருக்கிறாங்க ராஜா. அப்பா அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தும்படியாக உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமீன். கர்த்தர் கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றும் எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடிவைகளே. ஆமென். இன்றைய ஆராதனைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாகம் தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 20-25. ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாகப்பட்டிருப்பதுபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷனை கொண்டு போட்டது. சாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எனும் அந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களாகிய எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷனை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ
புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Good morning, praise the Lord. Today's Bible reading is taken from the book of Daniel chapter 3 verses 20 to 25. Then he commanded some of the strongest soldiers in his army to tie up Shadrach, Meshach and Abednego and throw them into the blazing furnace. So Shadrach, Meshach and Abednego were tied up and thrown into the blazing furnace while still wearing their robes, trousers, turbans, and other clothes. The king's command was very strict, and the furnace was made so hot that the flames killed the strong soldiers who threw Shadrach, Meshach, and Abednego into the furnace. Firmly tied, Shadrach, Meshach, and Abednego fell into the blazing furnace. Then King Nebuchadnezzar was so surprised that he jumped to his feet. He asked the men who advised him, "Didn't we tie up only 3 men and throw them into the fire?" They answered, "Yes, O king." The king said, "Look, I see 4 men walking around in the fire. They are not tied up, and they are not burned. The 4th man looks like a son of the gods." These are God's word. Amen. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாரும் ஆயத்தம் பண்ணுவோமா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, காலையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவி மூலமாக உங்கள்கிட்ட இன்றைக்கு காலை பேசுவார் என்று வேண்டிக் கொள்கிறேன். சுவாமி இந்த நேரம் கூட சுவாமி அடியார் வாய் மூலமாக பேசுறது வேண்டிக் கொள்கிறோம். Lord, the words of my mouth and the meditation of our hearts be acceptable unto you, we pray in Jesus' name. Amen. இன்றைக்கு நாங்கள் டேனியலோட 3 கூட்டாளிமாரை பற்றி நாங்கள் பார்த்தோம்ல, வேத வாசிப்பில். சரி, மற்ற நாங்கள் பார்க்க அவங்க இந்த சூழ்நிலைக்கு எப்படி வந்தாங்கன்னு நாங்கள் பார்ப்போமா? இஸ்ரேல் ஜனங்கள் அன்புள்ளவர்களே, ஆண்டவரால் தேர்ந்தெடுத்த ஜனங்களை நாங்கள் அறிகிறோம். ஆமா இல்லையா? இஸ்ரேல் நான் சொன்னா வடக்கு இஸ்ரேலில் தென்மாநாட்டு ஜூடாவும் சேர்த்து தான் இஸ்ரேல் என்று நான் பேசுகிறேன். ஓகே, இவங்க இஸ்ரேல் மக்கள் என்ன ஆண்டவரால் தேர்ந்தெடுத்தவங்க மட்டும் அவங்க நீங்கள் வனாந்திரத்தை தாண்டி வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே தான் அவங்க செய்வாங்க. முறுமுறுப்பாங்க, பாவம் செய்வாங்க, ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. ஆண்டவர் தண்டனை கொடுக்க அவங்களுக்கு தாங்க முடியாமல் திருப்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவர் தானே ஆண்டவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மறுபடியும் மன்னிச்சிடுவார். ஜனங்கள் போவாங்க, கொஞ்ச நாளுக்கு பிறகு திருப்பி பாவம் செய்வாங்க. இப்படி அவங்க புசிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ராவன் போயிட்டே இருந்தாங்க. பாவம் தண்டனை மன்னிப்பு, பாவம் தண்டனை மன்னிப்புன்னு போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் பார்க்குறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் குற்றவாளிகள் எல்லாம் பிடிப்பாட்டிட்டு ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டுட்டு கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அது பாடல் வரும், இல்லாட்டி அவங்க தண்டனை நாட்களில் விட்டுடுவாங்க. விட்டுட்டு வெளியில் வந்தாண்டா திருடன் தானே, திருப்பி அந்த பழைய வேலைக்கு போயிடுவாங்க. திருப்பி பொடி பண்ணுவாங்க, திருப்பி வேலைக்கு போடுவாங்க. இங்கிலீஷில் நீங்கள் சொன்னாண்டா அவங்க சொல்லுவாங்க ரிப்பீட் ஒஃபெண்டர்ஸ். இதே மாதிரி தான் இப்போ நம்ம சொல்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் அப்படி இருந்தாங்கன்ட்டு. நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். சோதித்து பாருங்கள் எங்கேன வாழ்க்கையை. நாங்கள் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் பணிஞ்சிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறத ஒழுங்காக செய்கிறோமா? ஆண்டவருடைய பாதையில் நாங்கள் அமர்ந்து ஜெபத்தில் இருக்கிறோமா? வேதத்தை படிக்கிறோமா? இப்போ பெண்டமிக் காலம் நாங்கள் சேர்த்தில் கூட முடியாது, பாஸ்டர் பார்க்க முடியாது. ஒரு ஆள் எனக்கு சொன்னார் அப்படிதான், நம்ம தான் பாஸ்டரை பார்க்க முடியும், பாஸ்டர் எங்களை பார்க்க முடியாது. நாங்கள் இருக்கிறோமா இல்லையா அவருக்கு தெரியாதுன்னு. மற்ற ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? நீங்கள் ஒழுங்காக சர்வீஸில் கலந்து கொள்றீங்களா, கேட்டுட்டு இருக்கிறீங்களா வார்த்தைன்னு. ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல தான் என்ன ஆச்சுன்னா டேனியல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
மறுபடி நம்ம மக்கள் திருப்பி பாவம் செஞ்சுட்டாங்க. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் ஜூடா வந்துட்டு அவங்களோட போர் போட்டுட்டு அவர் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே சில ஜனங்களையும் அவர் பிடிக்கப்பட்டு அவருடைய ஊருக்கு கொண்டு போனாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த பிடிப்பட்டு போகிறவங்க டேனியலும் அவனோட 3 கூட்டாளிகள் ஷட்ராக், மேஷாக், அபிநேகோவும் இருந்தார்கள். ஓகே, இந்த 4 பேரும் ஆரம்பத்தில் இருந்து அவங்க சொன்னாங்க, நம்ம அவங்களோட கலந்து கொள்ள மாட்டோம், அவங்களோட சாப்பாடை நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனென்ற ராஜா அந்த நாட்களில் யார் யார் எல்லாம் சில பேர் எல்லாம் கூட்டி வச்சுட்டு அவங்க ஸ்பெஷலாக ஒரு பக்கம் வச்சுட்டு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்துட்டு ஆயத்தம் பண்ணுறாரு. நான் அதுக்கு பேர் கொடுத்தேன், ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு ஒரு பேர் கொடுத்தேன். இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் நீங்கள் பார்த்தோன்னா டேனியல் 3 கூட்டாளியும் இருந்தார்கள். மற்றும் இவங்க எல்லாம் தீர்மானம் அப்போவே செஞ்சாங்க, அவங்களோட சாப்பாடை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் காய்கறியும் தண்ணியை மட்டும்தான் குடிப்போம் கேட்டார்கள். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து பார்த்தோன்னா டேனியலுக்கு ஒரு வேலை கொடுத்து இந்த 3 பேருக்கு வேறு ஒரு இடத்துல வேலை கொடுத்தாங்க. மற்ற எல்லாம் உயர்ந்த வேலைக்கு வந்துட்டார்கள். ஸோ பேபிலோன் மக்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆமாம் இல்லையா? இப்போ மலேசியாவில் நம்மளெல்லாம் வேலை செஞ்சுட்டு இந்தோனேஷியாக்காரன் கொண்டாந்து மேனேஜர் வச்சா நாங்கள் பேசாமல் இருப்போமா? இல்லையே. அதே போல் தான் இவங்களும் அப்படி இருந்தாங்க. மற்றும் நீங்கள் உங்களுக்கு இன்னொன்று நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும், பேபிலோன் மக்கள் அவங்க விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள். ராஜா ரொம்ப பெரியவர், அவரோட வார்த்தை சட்டம், அவர் சொன்னால் அது திருப்ப முடியாது. அதுதான். ஸோ இப்போ இந்த ராஜாவுக்கு கூட அவர் தான் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குது அவருக்கு. அவருக்கு கூட கொஞ்சம் ஏறிட்டாரு, பேர் வந்துட்டு ஒரு பெரிய சிலை அவருடைய சிலை செய்ய வச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு, ஊரெல்லாம் வந்துட்டு சரியான டைமில் சிக்னல் கொடுக்குற நேரம் எல்லாரும் விழுந்து வணங்க வேண்டும் அந்த சிலையாங்க. டேனியல் 3 கூட்டாளிமார் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க தானே அவங்க இந்த சிலையை வணங்கி ஆண்டவரை தூசிக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. ஒற்றுமையாக 3 பேர் இருந்தார்கள். அந்த ஒற்றுமை கூட நாங்கள் கவனிக்க வேண்டும் எப்படி இருந்தார்கள். ஸோ அவங்க அந்த எக்கால சத்தம் எல்லாம் போட்டுக்கல எல்லா விழுந்து கும்பிடுறாங்க சிலையை. இந்த 3 பேரை தவறு, இவங்க விழ மாட்டாங்கன்னாங்க. ராஜா செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு, முதல் தரத்தை செய்யலை, 2வது வாட்டி அதை செய்வாங்கன்னு. மற்றும் இவங்க தான் சொல்கிறாங்க, எங்கள் தேவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம், அவருக்கு மட்டும் நாங்கள் கீழே விழுவோம், குப்பரை பண்ணுவோம். We will fall prostrate before our God, not before an idol. ஸோ இது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, நான் சொல்கிற சட்டத்துக்கு இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்களா? ஸோ என்ன சொல்கிறாரு, இவங்களை தூக்கி நெருப்பில் வீசுங்க. ஃபர்னஸ் என்ன? உலை கரெக்ட் வார்த்தையா? நெருப்புன்னா நம்ம அற்புத நெருப்பு இல்லை தெரியுமா? சரியான வேகமான சூடாக இருக்கும். இப்போ செங்கல் செய்கிறாங்கல்ல, எப்படி நெருப்பு. நான் சின்ன பையன் இருக்கல, இங்கே வீடுக்கிட்ட ஒரு செங்கல் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஒரு வாட்டி ஊருக்கு வாய்ப்பு கிட்டுச்சு, சூரி மசோலாம். மற்ற அது உள்ளுக்கு நெருப்பு எரியுது, வெளியில் தான் நாங்கள் நறுக்க முடியும். அது தொட்டு பார்த்தாலே சூடு அவ்வளோ வேகமாக இருக்குது. நான் ஃபேக்ட்ரியில் கிளப்பா சபையில் வேலை செஞ்சேன். ஒரு வாட்டி அப்படியே சுற்றி போய் பாய்லர் சைடில் போயிட்டு பாய்லர் மேனுக்குன்னு நான் பார்க்கணும், ஒரு பாய்லர் எப்படி வேலை செய்து கொஞ்சம் கிட்ட போகலாமான்னு கேட்டேன். பாய்லர் மேன் சொன்னேன், dekat tak boleh pergilah banyak bahaya. Apa salahnya? You duduk sini tapi saya ni உட்கார வச்சாரு. ஒரு 10 அடி கூட இருக்கும், ஆனால் அப்படி அடிக்குது, வேகமாக சூடு ஏறிது. Sebenarnya சொல்ல, sini pun berapa panas kan? Kalau you pergi dekat, kalau jatuh dalam hancur aja habis, abu saja boleh dapat. Itu macam panas. இன்றைக்கு நான் ஒரு சாட்சியை கூப்பிட முடியாது, இல்லாட்டா நம்ம மிஸ்டர் பாரியை கூப்பிடுவோம், பாய்லர்மேனை கூப்பிட்டு, இல்லாட்டா நீங்கள் அப்புறமேல உங்களுக்கு டைம் வைக்கலாம், அவரை போய் கேளுங்க. உங்கள் பாய்லர் சூடு எவ்வளோ வேகமாக இருக்கு, என்ன ஆகும்ட்டு.
இந்த எவ்வளோ வேக நெருப்பு ஆளெல்லாம் எரித்து சாம்பலாக்கி நண்பர்களே. மற்றும் இந்த 3 பேர் வணங்க மாட்டாங்க அந்த சிலை என்று ராஜாக்கு ஆத்திரம் வந்து என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு அவ்வளோ கொழுப்பு இருக்கா என்ன? இவங்க சொன்னாங்க, ராஜா உங்களை சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நீங்கள் எங்களை தூக்கி போட்டாலே எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றாமல் விட்டாலும் நான் உங்கள் சிலையை வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ ராஜா சொன்னார், இவ்வளோ கொழுப்பு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, 7 மடங்கு சூடு ஏற்றி பார்ப்போம் உண்ட தேவன் உன்னைய காப்பாற்றுவார் சொல்லியிருக்கிறார். ஸோ 7 மடங்கு சூடு ஏற்றி இருக்கிறார்கள். அன்பவர்கள் வேதம் சொல்லுது, இவங்களை தூக்கி போட்டவங்களே அந்த சூடு அது அண்ணனால் அவங்க செத்துட்டாங்கன்னு. மற்ற இந்த 3 பேர் உள்ளுக்கு தூக்கி போட்டுட்டாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு ராஜாவுக்கு என்னமோ சரி வரல போல இருக்கு. இவங்களை எரியிறாங்களா, நல்லா எரியிறாங்களா பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. வந்து பார்த்தாங்க, அவர் சொல்கிற கேட்குறாரு அவருடைய மக்களை, 3 பேர் தானே தூக்கி போட்டேன், என்ன பார்த்தாங்க 4 பேர் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, 4வது ஆள் தேவகுமாரன் போல இருக்குதுன்னு சொல்கிறாரு. Verse 25, didn't we put 3 people in? But I see 4, and the 4th one looks like the Son of Man. Okay. ஸோ ஆண்டவர்கள் இந்த கதையில் நாங்கள் என்ன படிக்க முடியும்னா, இந்த 3 பேர் ஆண்டவருக்கு மற்றும் அவங்க உண்மையாக இருந்தாங்க, அவர் நேர்மையாக இருந்தாங்க. அவங்க ராஜா என்ன சொன்னாலும் இவங்க பயப்படல. அவங்க சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறாரு என்று. ராஜாவே சாட்சி சொல்கிறாரு, 4வது மாதம் லுக் லைக் த சன் ஆஃப் மேன், தேவகுமாரன் போல இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆமாம் இல்லையா? சொல்றவங்க சரி, அவங்களுக்கு தான் அப்படி வந்துச்சு, எங்களுக்கு என்ன இதோட என்ன சம்பந்தம் இருக்குன்னு நாங்கள் யோசிக்கிறோமா? வாட் பேரலல் இஸ் தேட் டு அஸ், வாட் இஸ் இட் பெனிஃபிஷியல் டு அஸ்? இதை ஏன் அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருந்தாலும் அன்பர்களுக்கு உங்களோட சூழ்நிலை எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இந்த கோவிட் காலத்தில் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப பேர் சீக்காக இருக்கிறாங்க. நம்ம சர்ச் மெம்பர்ஸும் நம்ம பாஸ்டர் மார்க்கிற்கு நிறைய கோவிட் வந்து பாதிப்பு இருந்திருக்கு. ஓகே, ரொம்ப பேர் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பண்டில் பூத்து நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க தானே? ஏன்னா அவ்வளோ கஷ்டமும் சாப்பாடு இல்லாமல் சூழ்நிலை கூட இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இதே நேரத்தில் பள்ளிக்கூடலாம் அடைக்கப்பட்டு வீட்டில் படிக்கணுன்றாங்க. ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, பிரதர் தாங்க முடியாது, பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், அவங்க வீட்டில் வந்து சும்மா நிச்சய மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு மண்டை எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியாதுன்றாங்க. அந்த பட்ட சூழ்நிலை இருக்குது. புருஷன் மனைவி 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க என்று ஒருத்தர் இடிச்சிட்டு இருக்கிறாங்க என்று சண்டை வருது. ஆமா இல்லையா? நீ என்ன செய்கிற, வீட்டில் சும்மா தானே இருக்கிற, இது செய்ய, நீ என்ன செய்கிற, இது நீ தானே செய்யணுன்னு அவங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் 3 பேர் வீட்டுக்கு போய் 4வது ஆள் இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு, இன்னொரு ஆள் இருக்கிறாரு நம்ம சூழ்நிலைக்குள்ளே, அவர் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு, நீங்கள் அவரை அழைக்கிறீர்களான்னு அவர் பார்க்குறாரு. The Lord Jesus is ready to come into our situation, but He wants us to invite Him in. ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த நெருப்பில் அப்படி எரிஞ்சிட்டு கஷ்டமாக வலிச்சுட்டு இருக்கா, ஸ்ட்ரீக்கில் இருக்கிறீங்களா, ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருக்குதா, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். இந்த டைமில் நீங்கள் நம்புறீங்களா, அன்புள்ளவர்களை விசுவாசிக்கிறீங்களா, அவரை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 28:20, நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ am with you always என்று சொன்னார்ல. முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் எங்களோடு இருக்கிறான்னு சொன்னாரா இல்லையா? ஸோ அன்புள்ளவர்கள், என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, என்ன கஷ்டத்தில் நீங்கள்
மேபி இதை கேட்டிருக்கல நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் எந்த சூழ்நிலை, அன்புள்ளவரே எந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு ஸ்ட்ரோக் அடிச்சு, சரியா? மற்ற இந்த ஒரு வருஷத்தில் உன்னோட இருந்து வழி காட்டி பலன் கொடுக்குற ஒரே ஆள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஸோ இது மகாவில் படித்தவர் நான் சொல்வேன், ஆண்டவர் எங்களை பிடிச்சிருக்காரு, நாங்கள் ஆண்டவரை பிடிச்சிருக்கிறோமா? நீங்கள் ஆண்டவரை என்ன பிடிக்கணும் தெரியுமா? உடும்பு பிடி போல பிடிக்கணும், விடாதுங்க. எந்த சூழ்நிலை நாங்கள் போயிட்டு இருந்தாலும், எவ்வளோ வேகமாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். இதே நெருப்பு ஆண்டோட எங்களை அப்படியே அணைச்சி கொள்றான்னு நாங்கள் பார்க்குறோம். ஓகேயா? ஸோ அந்த அவரை என்னை அடிக்க போனால் அவரை அடிச்சுட்டு தான் என்னை அடிக்கணும். ஒரு சம்பவம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு பெரிய நெருப்பு பிடிச்சிச்சான். அந்த நெருப்பில் ஒரு கோழி பண்ணை இருந்துச்சான். அந்த கோழி பண்ணை எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிச்சான். இந்த ஃபயர்மேனுக்கு பொம்பாக்காரங்க நெருப்பு அடிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு போகல, ஒரு கோழி மட்டும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க குனிஞ்சு கோழியை மேலுக்கு தூக்குனாங்களே, ஒரு காலையில் எடுத்துனாரு கோழி டப் பண்ணி விழுந்துச்சு. என்னாச்சு தன் ஒரு 10 கோழி குஞ்சு ஒளியில் ஓடிச்சா, ஓடிச்சு. என்ன அந்த அர்த்தம்னா, அந்த கோழி எப்படி அவங்களுடைய குஞ்சுகளை பாதுகாப்பு கொடுக்குதுன்னு தாய் நெருப்பில் செத்துட்டாங்க, மற்றும் குஞ்சு எல்லாம் பழைச்சிடுது. அந்த மாதிரி தான் எங்கள் இந்த தேவன் கூட கை தூக்க முடியல, மன்னிச்சிடுங்க. அப்படியே எங்களை அணைச்சி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வேகத்தில் அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தால் நம்மளவர்களே, அந்த நெருப்பை என்னைய தொட முன்னம் என் ஆண்டவரை தொட்டு அவரை எரித்து முடிச்சிடும். ஸோ மற்ற எங்கள் தேவன் தான் எல்லாத்துலேயும் பெரிய மகா ஆண்டவராக இருக்கிறார்ல. ஸோ அந்த நெருப்பு அவரை தாண்டாமல் என்னை தொட முடியாது என்று அந்த நம்பிக்கையில் இருந்து கொள்வோம். எந்த சூழ்நிலை இருந்து கொள்ளவா, எந்த பிரச்சனையில் இருந்து கொண்டாலும் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் கூட ஒரு சகோதரிக்கிட்ட ஃபோன் அடித்து பேசினேன். கேன்சர் நாளைக்கு ஆப்ரேஷன் அவங்களுக்கு தான் சொல்லலாமா, எங்களுக்கு ஒரு ஆள் தான் இருக்கிற. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாருன்றாங்க. என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் பிள்ளைகள் யாரும் வர முடியாதான், யாரும் என்னோட இருக்க முடியாதுன்னுட்டாங்க. ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. நம்ம அந்த உறுதியில் நம்ம இருப்போம் அன்புள்ளவர்களே. எந்த நெருப்பு, எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டம் வந்தாலும் அது வரும், வராதுன்னு இல்லை, எல்லாம் வரும். பணம் பிரச்சனை இருக்குது, நம்ம மத்தியில் உடம்பு தீக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் இருக்குது. மற்ற என்னோட தேவன் இருக்கிறதில்ல. Lo, I am with you always, even to the end of the age. That's what Jesus promised. So people of God, whatever our situation, whatever our difficulty, hold on to the Lord. Remember, He is there with you. He is not somewhere outside. He is inside the flame with you. இது நீங்கள் நல்ல இந்த திருப்பி போய் இந்த கதை நீங்கள் போய் படிங்க வீட்டில், நல்லா படிச்சுட்டு நல்லா கவனித்து பாருங்கள். ராஜாவே ஒரு அவிசுவாசி, விக்கிர ஆராதனை செய்தவர், அவர் ரொம்ப பெரியவர் என்று அவனோட சிலையில் ஒரு பவுன் சிலை செஞ்சு அவனோட ரூபத்தில் அதை வணங்க சொன்னது. அவர் வந்து சொல்கிறாரு, 4வது நாள் தேவகுமாரன் போல இருக்குதுண்டு. So in our situation, people of God, it will all come. We cannot escape anything, but we can go through the fire with Christ. நீங்கள் சண்டே ஸ்கூலில் இருக்கலாம், இந்த பாட்டு நீங்கள் பாடிச்சிருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. With Christ in the vessel we can smile at the storm, smile at the storm, smile. Storm வராதுன்னு இல்லை, கிரைஸ்ட் இந்த வெஸ்டில் இருந்தாலும் ஸ்டார்ம் வரும். மற்றும் இயேசு அந்த ஸ்டார்ம் அப்போயே அடைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தாண்டா, இந்த கிரைஸ்ட் இந்த வெஸ்டில் ஸ்டாங்கில் நீங்கள் பார்த்தாண்டா, இயேசு தான் சீத்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. படையில் ஏறினப்போ இயேசு என்ன,
சமாதானமாக ரொம்ப டயர்டாக வந்து போய் படுத்துட்டாரு. அவருக்கு என்ன, இங்கே சீச்சர்கள் எல்லாம் பெரிய புயல் அடித்த பிறகு ஐயோ இந்த படம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. கீழே போய் பார்க்குறாங்கன்னா ஏதோ தூங்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறோமே. அன்புள்ளவர்களை மறக்காதீங்க, உங்கள் படவுல இயேசு இருக்கிறாரா? இல்லாட்டா அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அவரை உள்ளுக்கு வர கேளுங்க. ஏன்னா வெளிப்பந்த 3:20 அவர் ஒன்று தான் சொல்கிறாருல்ல, ஏதோ வாசல்ல இருந்து நான் தட்டிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கதவை திறந்தால் நான் உள்ளுக்கு வந்து நான் உங்களோட போஜனம் பண்ணுவேன். Behold, I stand at the door and knock. The Lord Jesus is waiting for us to invite him. He is there ready to come. Are you ready to accept him, people of God? Accept him into your situation, that you can sail with him in the storm. Okay, I want to say thank you. I want to pray. சுவாமி, இந்த காலை நேரத்திலையும் கூட தேவா மறுபடியும் நீர் எங்ககிட்ட பேசினதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சுவாமி, பணம் கஷ்டமா, உடம்பு சுகம் கஷ்டமா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீர் எங்களோட இருக்கிறீங்க. அந்த 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 தைரியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் நாங்கள் சோர்ந்து போனோம் சுவாமி, அது எங்களுக்கு ஞாபகம் சுவாமி, நீர் எங்களோடு தான் இருக்கிறீங்க என்று. நீர் எங்களோடு இருந்து உங்கள் பலத்தோடு நாங்கள் தொடர்ந்து மின் செல்கிறோம் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி
தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாருங்க அன்புள்ளவர்களே, மூணு ஜீவனுக்கு எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம்ல, எழுப்பி நிற்போம். வாங்க ஜெபம் செய்வோம். சுவாமி, இந்த காலை நேரத்துக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் நீ பங்கெடுத்த ஒவ்வொருவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனை எங்களோடு இருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கோவிட் நாட்கள் நாங்கள் நேர்மையாக போய் சபையில் ஆராதனை நடக்க முடியாட்டாலும் தேவா, எந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நீ நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் தொடர்ந்து பேசுகிறோம் சுவாமி. எங்கள் ஜனங்களெல்லாம் கருங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எல்லாரையும் சுகத்தோடு வைத்துக்கொள்ளும் வேண்டிக் கொள்கிறோம். தேவைகளை தந்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பலன் தரும் சுவாமி. இப்பொழுது கூட சுவாமி ஆராதனை முடிஞ்ச எல்லாரும் அவங்க சொந்த வேலை செய்ய சமயத்தில் தொடர்ந்தும் பிரசனம் இருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனோட அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவருடன் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.